அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவர்களே, இன்று இரண்டாவது இயலில் இனிக்கும் இலக்கணத்தில் நால்வகை பொருத்தம் என்ற தலைப்பை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய தமிழ் பைந்தமிழ் இளந்தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். காலத்திற்கு ஏற்றவாறு தமிழானது தன்னை புதுப்பித்து கொண்டே வருகிறது. அப்படித்தானே? நன்னூலார் சொல்வது போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி புதுசாக என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் நம்முடைய தமிழ்மொழி ஏற்றுக்கொள்கிறது. அதனால தான் தமிழ்மொழியை நம்ம பைந்தமிழ் இளந்தமிழ் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்போ என்னென்ன மாற்றம் நம்முடைய மொழியில் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அது பொதுவாக ஒரு வாழ்க்கை முறை மாறும்போது இலக்கியம் மாறும், இலக்கியம் மாறும்போது இலக்கணம் மாறும். அப்படித்தானே? இலக்கியமும் இலக்கணம் ஒன்றுக்கு தொடர்புடையவை. இலக்கணம் அதாவது இலக்கியம்தான், இலக்கியத்துக்காக தான் இலக்கணமே தவிர இலக்கணத்துக்காக இலக்கியம் கிடையாது. அதை கூட பேர் அகத்திய திரட்டு என்ற நூல் சொல்லும், இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே அப்படின்னு. அப்படின்னா என்ன? இலக்கியத்துக்காக தான் இலக்கணம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். அதாவது இந்த நான் சொன்ன வாழ்க்கை முறை மாறும்போது இலக்கியம் மாறும், இலக்கியம் மாறும்போது இலக்கணம் மாறும். அப்போ என்னென்னலாம் அப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா பாருங்கள். எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, சொல்லில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, தொடர் அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, சொற்பொருளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காலப்போக்கில், அதாவது முன்னாடி இருந்ததுக்கு இப்போதுக்கு வேறுபாடு இருக்குது நிறைய தமிழில். இந்த எழுத்து மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது நாம் பெரியாரையும் வீரமாமுனிவரையும் நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய தமிழ் எழுத்துக்கள் எழுதுவதற்கு கஷ்டமாக இருந்துச்சான். அதனால் சில எழுத்துக்களெல்லாம் மாற்றி எழுதலாம் அப்படின்னு வீரமாமுனிவர் வலியுறுத்தினார். அதுபோல் அந்த காலத்தில் ஒரு பெரியாரும் வலியுறுத்தினார். இது வலியுறுத்திக்கிட்டே இருந்தாலே அது சட்டமாக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் 1978ஆம் ஆண்டு தான் இது சட்டமாக்கப்பட்டது. இந்த எழுத்துக்களெல்லாம் இனிமேல் இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு. அது எந்தெந்த எழுத்துக்கள் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், படத்தில் பாருங்கள். பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ எழுத்து மாற்றம். இப்போ நான் உங்களுக்கு படத்தில் காமிச்ச மாதிரி பாருங்கள். இந்த நா அந்த காலத்தில் எழுதப்பட்டது, இப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம்? இப்படி எழுதுகிறோம். அது மாதிரி இந்த ரா அந்த காலத்தில் இப்படி எழுதப்பட்டது, இப்போ இப்படி எழுதுகிறோம். புரியுதா? நீங்கள் படத்தில் பார்த்தீங்கல்ல? இப்போ சரி, அடுத்து சொல் மாற்றம். இந்த லோகம் அப்படிதான் முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம்? உலகம் சொல்கிறோம். முன்னாடி ரூபம் சொல்லுவாங்க, இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம்? உருவம் சொல்கிறோம். முன்னாடி லட்சுமணன் சொல்லுவாங்க, இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்? லக்குவன்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ சொல் மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து தொடர் அமைப்பு. இப்போ அவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் ஒருமையாக பன்மைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒருமையை சொல்லுவீங்க. ஆனால் அந்த காலத்தில் அவர் வந்தார் என்று சொல்லுவது பன்மையாக கருதப்பட்டது. அந்த காலத்தில் யாராக தான் அவன் இவன் ஆசிரியன் வந்தான், புலவன் வந்தான், அரசன் வந்தான் ஒருமையில் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அரசன் வந்தார், ஆசிரியர் வந்தார் அப்படின்னு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக அவர்களுக்கு பன்மை விகுதியான அருவிகுதியை பயன்படுத்தினோம். அதனால் இந்த காலத்தில் அவர் வந்தார் என்பது ஒருமையை குறிக்கிறது. அப்போ பன்மையை நம்ம எப்படி குறிக்கணும்? அதை வேறுபடுத்தி காமிக்க. அதனால் என்ன செஞ்சோம்? கல்விகுதி சேர்த்து பன்மையை குறிப்பதற்கு அவர்கள் வந்தார்கள் என்று ஆக்கி கொண்டோம் இந்த காலத்தில். புரியுதா இப்போ நான் சொல்ல வருது? அப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆக இந்த காலத்தில் இப்போ அவர் வந்தார் என்பது ஒருமை, அவர்கள் வந்தார்கள் என்பது தான் பன்மை. சரியா? அடுத்து சொற்பொருள் அமைப்பு. இப்போ ஒரு பொருள் அந்த காலத்தில் என்ன பொருளை தந்துச்சு, இந்த காலத்தில் என்ன பொருளை தந்துச்சு அப்படிங்கிறத அதனுடைய அமைப்பு மாற்றம். இப்போ நாற்றம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்ளும். இந்த நாற்றம் அப்படிங்கிற சொல் அந்த காலத்தில் நல்ல மனம் வீசுகிறது, மனத்தை குறித்தது. இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போய் உங்கள் வீடு ரொம்ப நாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம வீடு நல்லா மனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ போய் நீங்கள் ஒரு வீட்டில் போய் உங்கள் வீடு ரொம்ப நாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை அடிக்க வந்துடுவார். என்ன நீங்கள் எங்கள் வீட்டை நாற்றமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா தானே வச்சுருந்தோம் அப்படின்னு. இப்போ புரியுதா? இப்போ நாற்றங்கிற இதே சொல் மனத்தை குறித்தது அந்த காலத்தில். இந்த காலத்தில் அதுக்கு எதிர்மறையான அர்த்தமான துர்நாற்றத்தை குறிக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா? சரி, அடுத்து நம்ம இலக்கணத்துக்கு வருவோம். இலக்கணம் என்ன சொன்னேன் பாருங்கள். இலக்கியம் இலக்கணம் நால்வகை பொருத்தம். முதல் நான் சொன்னதெல்லாம் முன்னுரை. சரியா? இப்போ நம்ம இவர் என்ன சொல்ல வர்றாரு? இலக்கியமும் இலக்கணமும் ஒரு மொழி வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஒரு மொழி வளர்ச்சிக்கு எது தேவை? இலக்கியமும் இலக்கணமும் ஒரு மொழி வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு மொழி வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை பண்புகள் எது அப்படின்னா
அது எது தெரியுமா? திணை, பால், எண், இடம். இந்த நாளும் தான் ஒரு மொழியின் அடிப்படை பண்புகள். இப்போ பாருங்களேன், பெயர் சொற்கள், வினை சொற்கள் இவை எதையெல்லாம் உணர்த்துகின்றன அப்படின்னா திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. அப்போ நான் இடத்தை உணர்த்தவில்லை, சரியா? ஒரே ஒரு பெயர் சொல்ல மட்டும் எடுத்துட்டு அது இந்த மூணை உணர்த்த, நான் இடத்தை உணர்த்தாது. இடத்தை உணர்த்தோம்னா என்ன வரணும்? வினை முற்று வரணும். அடுத்து பார்ப்போம். உங்களுக்கு நான் புத்தகத்தில் உள்ளதான் அப்படியே சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து புத்தகத்தில் உள்ளதான் வருது, அதனால் அதை அப்படியே நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ முருகன் நூலகம் சென்றான் அப்படின்றது. இப்போ இதில் என்ன இருக்குது? முருகன்கிறது எழுவாய், சென்றான்கிறது என்ன? வினைமுற்று. இப்போ இது ரெண்டும் சேரும்போது இந்த 4 இடம் வரும், இந்த 4 அடிப்படை பண்புகளும் வரும். ஆனால் வெறும் முருகன் மட்டும் வந்தால் இடம் காட்டாது, இதோட இந்த வினைமுற்று சென்றான் வந்தால் இடத்தையும் காட்டும், சரியா? அப்போ பாருங்க, முருகன் என்பது எழுவாய், திணை என்பது உயர்திணை, பால் என்பது ஆண்பால், எண் என்பது ஒருமை, இடம் என்பது பழக்கை, சரியா? அடுத்து எழுவாயை மட்டும் வைத்துக்கொண்டே திணை, பால், எண் ஆகியவற்றை சொல்லிவிடாம். இது நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு சொன்னல அங்கே ஃபஸ்ட்டு பக்கத்தில் சொன்னேன். அதாவது முருகன் எடுத்துக்கிட்டு அது உயர்திணை, ஆண்பால், ஒருமை இதெல்லாம் காட்டி இடம் காட்டாதான் சொல்லிட்டேன். மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, அது புத்தகத்தில் தான் இருக்கு. சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். இப்போ திணை பாகுபாடுக்கு வந்துடலாம் நம்ம. இப்போ திணை பாகுபாடு அப்படின்னு சொல்வது உலக மொழியில் அனைத்திலும் பெயர் சொற்களே அதிகம் உள்ளன. உங்களுக்கு நம்ம எல்லாருமே தெரியும், பெயர் சொற்கள் தான் அதிகம், வினை சொற்கள் கம்மி. ஏன்னா இப்போ விலங்கு ஒரு பெயர் சொல், மனிதனுங்கிறது ஒரு பெயர் சொல். ஆனால் ரெண்டுக்குமே வினைச்சொல் ஒரே தானே வரும். மனிதன் சென்றான், விலங்கு சென்றது. இப்போ சென்றதுங்கிறது ஒரே வினைச்சொல், 2 பெயர் சொல்லுக்கு வருது. அப்போ மொத்தத்தில் என்ன? பெயர் சொற்கள் தான் உலகத்திலே அதிகம் என்பது நமக்கு தெரிகிறது, சரியா? அடுத்து பெயர் சொற்களை திணை அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். அது நம்ம 3ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம், அதை மறுபடியும் இப்போ படிக்க போகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறோம். அதை 2 வகை சொன்னாங்க. பெயர் சொற்களை திணை அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். உயர்திணை பெயர், அஃதிணை பெயர். இதைத்தான் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அஃதிணை என்பனார் அவரோட பிறவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? மக்களை தவிர மற்ற எல்லாமே உலகத்தில் உள்ள மற்ற எல்லாமே அஃதிணை தான், மக்கள் மட்டும்தான் உயர்திணை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். பொருள் குறிப்பை அடிப்படையாக வைத்தே இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளது. பொருள் குறிப்புனா என்ன? அதனுடைய பொருள் ஒரு சொற்றொடர்னா வாக்கியம், அது உணர்த்தும் பொருளை அடிப்படையாக வைத்து தான் நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்? திணை பாகுபாடை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, குழந்தை சிரித்தான் இருக்கு, குழந்தை சிரித்தது அப்படின்றது இருக்கா? இப்போ குழந்தைங்கிறது உயர்திணை, அஃதிணையா? உயர்திணை. அப்போ நம்ம பொதுவாக வந்து பேச்சு வழக்கில் சிரித்ததுன்னு தான் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை சிரித்தாங்கிறது இந்த செய்யுளில் புலவர்கள் எழுதும் போது கவிதை நயத்தில் சிரித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குழந்தை சிரித்தான் என்றால் அது உயர்திணை, அது நல்லா தெரியும். குழந்தை சிரித்தது, இந்த சிரித்ததுங்கிறது எதற்கு வர்ற வினைமுற்று? அஃதிணைக்கு வர்ற வினைமுற்று. ஆனால் நம்ம குழந்தை சிரித்தது உயர்திணைக்கு போகிறோம், அதனால குழந்தை அஃதிணை ஆயிடுமா? ஆகாது, சரியா? அது உயர்திணை தான். அப்போ இந்த இடத்துல நம்ம பொருள் குறிப்பை அடிப்படையாக பார்த்து அந்த திணை பாகுபாடை நம்ம பார்க்க முடியும். அப்போ இதில் எந்த பொருள் குறிப்பு? குழந்தை அப்படிங்கிறது உயர்திணைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சிரித்தான வினைமுற்று வந்தாலும், சிரித்ததுங்கிற அஃதிணை வினைமுற்று வந்தாலும் அது உயர்திணை என்பதை நமக்கு காட்டுகிறது. அதே மாதிரி அந்த கதிரவனை எடுத்துக்கணும். கதிரவனா சூரியன் உங்களுக்கு தெரியும். புலவர்கள் செய்தி எழுதும்போது கதிரவன் உதித்தான் எழுதுவாங்க. நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க? கதிரவன் உதித்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கதிரவனுங்கிறது ஒரு அஃதிணை, அது உதித்தான் என்கிற உயர்திணை வினைமுற்றை கொண்டு முடிந்ததுனால அது உயர்திணை ஆகிடுமா? ஆகாது, அது அஃதிணை தான், சரியா? ஆனால் பேச்சு வழக்கில் பெரும்பாலும் இந்த அதே சமயத்தில் இந்த கதிரவனுங்கிறது ஒரு மனுஷனுக்கு பேராக வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, மனிதனுக்கு. அப்போ கதிரவன் வந்தான், கதிரவன் போனான் என்று சொல்லுவது என்ன? உயர்திணை. ஆனால் சூரியனை குறித்து கதிரவன் உதித்தான் என்று வந்தால் அது உயர்திணை கிடையாது, அஃதிணை தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே பொருள் குறிப்பை அடிப்படையாக கொண்டு திணை பாகுபாட்டை நாம் அறியணும், சரியா? அடுத்து பெரும்பாலும் பேச்சு வழக்கில் குழந்தையும் கதிரவனும் அஃதிணை வினைமுற்றை பெற்று வருவதை வழக்கியுள்ளது. அது நம்ம எல்லாரும் எப்பவுமே குழந்தை அழுதுன்னு சொல்லுவான், கதிரவன் உதித்ததுன்னு சொல்லுவோம். உதித்தான் கதிரவன் சொல்ல மாட்டோம், அழுதான் குழந்தைன்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வினாச்சொல், இந்த யார் எது அப்படிங்கிற வினாச்சொற்கள் பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. இப்போ இந்த யார் எது அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தில் வினைமுற்றா வந்து என்ன, அது எப்படி திணையை காமிக்குது பாருங்க. அங்கே நடப்பது யார்?
இப்போ வெறும் நடப்பாங்க நம்மளுக்கு அதுக்கடுத்து வர்றது என்னன்னு தெரியாது. யாருங்கிறத எதுக்கு பயன்படுத்துவோம்? வேதனைக்கு தான் பயன்படுத்துவோம். அப்போ அங்கேயே நடப்பது யார், இதில் வேறு எதுவுமே வரல, யாருங்கிற ஒரு வினாச்சொல் மட்டும்தான் இருக்கு. அந்த வினாச்சொல்லே பயனிலையாக அமைந்து அது வேதனையை காண்பிக்கிறது. அதே மாதிரி அங்கே நடப்பது எது, இங்கே எது என்பது என்ன, அக்னிணை வினா. அப்போ எது அப்படிங்கிறது அக்னிணையை தான் காண்பிக்கும், அப்படித்தானே? அப்போ அந்த எதுங்கிற அந்த ஒரு பயனிலையை வைத்து இது ஒரு அக்னிணை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சரியா? அதுதான் சொல்லியிருக்கு. என்னும் தொடர்கள் பொருள் குறிப்பின் அடிப்படையில் யார் வேதனை எது அக்னி என்பதை உணர்த்துகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் பாகுபாடு. திணை பாகுபாடு பொருள் குறிப்பு அடிப்படையில் அமையும் என்பதை கண்டோம்ல. இப்போ ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டாதே அதை வேதனையாக அக்னியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். அதே சமயத்தில் பால் பாகுபாடு இலக்கண அடிப்படையிலேயே அமையும். சரியா? இப்போ பால் எடுத்துக்கோம். வேதனையில் எத்தனை பால் இருக்குது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், 3 பால்கள் இருக்கின்றன. அக்னியில் எத்தனை பால் இருக்குது? ஒன்றன்பால், பலவின் பால் தான் இருக்குது. இதில் ஆண்பால் பெண்பால் சொல்கிறதே கிடையாது, நம்ம அதை எப்போவுமே சொல்ல மாட்டோம் அக்னியில். ஆனால் அக்னியில் வந்து ஆண்பால் பெண்பால் வேறுபாலாம் இருக்குது. இப்போ வந்து குரங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் குரங்கை வந்து கடுவன்னா, பெண் குரங்கை வந்து மந்தி, ஆண் குரங்கு கடுங்கன்னா பெண் குரங்கை வந்து மந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யானை எடுத்துக்கிட்டால் ஆண் யானையை களியல் என்றும் பெண் யானையை பிடி என்றும் சொல்லுவோம். இப்படி நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து கடுவன் வந்தான்னு சொல்கிறதில்ல. பொதுவாக குரங்கு வந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மந்தி வந்தது, கடுவன் வந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க ஆண் பாலை சேர்த்து கடுவன் வந்தான்னு சொல்ல மாட்டோம். கடுவன் வந்தது அப்படின்னு தான் ஆண் குரங்க சொல்லுவோம். அதுக்கு வந்து ஆண்பால் பெண்பால் விதி கிடையாது. அது ஒன்றி அதுக்கு என்னன்னா ஒன்றன்பால் பலவின்பால் விதி தான் உண்டு. சரியா? அதுதான் அது வரும். இப்போ பாருங்க, பழற்கை பயனிலை விதி. சரி, பழக்கையில் வர பயனிலை விதியெல்லாம் என்னென்னு பார்ப்போமே. ஆண் சென்றான் வருதா, ஆள் சென்றான் வருதா, ஆர் சென்றார், அது ஆடியது, அன் பாடினான் பாடினன், அல் படித்தனன். இந்த அண்ணும் அல்லும் வந்து நம்ம பேச்சவர்களை பேச மாட்டோம், இதை செய்யுள்ள எழுதுவாங்க கூடாது. சரியா? வச்சு இப்போ இப்படி வர்றது பாருங்க. தன்மை முன்னிலை பெயர்கள் பால் பாகுபாட்டை காட்டாது. இப்போ நம்ம இங்கே பழத்தை வீதியில் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? இந்த பழத்தை விளைவுல வர வீதியில் அண்ணன் இதெல்லாம் வந்து எதை காமிக்கும்? பால் பாகுபாட்டை காமிச்சு. அல்லுனா பெண்பால், ஆண்னா ஆண்பால், அதுனா ஒன்றன்பால் அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனால் பழத்தை வந்து பால் பாகுபாட்டை காட்டும். ஆனால் தன்மை முன்னிலை பெயர்கள் எதை காட்டாது? பால் பாகுபாட்டை காட்டாது. எப்படி? இப்போ நான் சென்றேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்க. இந்த நான் யாரு? ஆனா பெண்ணா? தெரியல. நீ வந்தாய், அது முன்னிலை, ஆனா பெண்ணா? தெரியாது. அப்ப தன்மை முன்னிலை பெயர்கள் எதை காட்டாது? பால் பாகுபாட்டை காட்டாது. படற்கை பெயர்கள் தான் என்ன செய்யும்? பால் பாகுபாட்டை காட்டும். சரி, அடுத்து பாருங்க. அருவிகுதியா காலத்தில் பன்மையை குறித்து. நான் ஏற்கனவே முன்னிலை சொன்னேன்ல, அருவிகுதி வந்து அந்த கால பன்மையை குறிச்சு இந்த காலத்தில் மரியாதை நிமித்தமாக ஒருமையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன் முதல்ல. சரியா? இப்போ ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பன்மையை குறிச்சிச்சு. பல ஆசிரியர்கள் வந்தாருங்கிற பன்மையை குறிச்சிச்சு. ஆனால் இப்போ வந்து ஆசிரியர் வந்தாங்கிறது ஒருமையை தான் குறிக்கும். அந்த காலத்தில் ஆசிரியன் வந்தான்னு சொல்லுவாங்க ஒருமையில். ஆனால் காலப்போக்கில் அது ஆசிரியர் வந்தான்னு சொல்வது மரியாதை இல்லைங்கிறதுக்காக ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பன்மையை ஒருமைக்கு போட்டுட்டோம் அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? இதெல்லாம் அதே சமயத்தில் பாருங்களேன், மாணவர் வந்தனர் அப்படிங்கிற தொடரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்தில் ஒருமை வந்து மாணவன் வந்தான்ங்கிறது ஒருமை. இன்னைக்கு மாணவன் வந்தான்ங்கிறது தான் ஒருமை. அந்த காலத்தில் மாணவர் வந்தனங்கிறது பன்மை, இந்த காலத்துலேயும் மாணவர் வந்தனங்கிறது பன்மை தான். இப்போ ஆசிரியர் வந்தார் அங்கேயும் அருவிகுதி வந்துச்சு. ஆனால் ஆசிரியர் வந்தாங்கிற அருவிகுதி ஒருமையை தான் காட்டுது இந்த காலத்தில். அதே சமயத்தில் மாணவர் வந்தனர் அதுலேயும் அருவிகுதி தான் வருது. ஆனால் அது ஒருமையாக காட்டுது இல்லை, பன்மையை தான் காட்டுது. ஏன்னா மாணவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம். மாணவன் வந்தான், மாணவர் வந்தனர் அப்படின்னு தான் ஒருமை பன்மை வேறுபாடு அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல அது இன்னும் மாறுபடலை, மாணவர்களுக்கு மாறுபடலை. அடுத்து ஆண் பெண் பொது பெயர்கள். சரியா? சில பொது பெயர்கள் இருந்தான். இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க பேரை அட்டண்டன்ஸ் எடுக்கும்போதும் அதில் ஒரு பேர் வரும். அதே பேர் பொம்பளை பிள்ளை பேர்லேயும் வரும். அதே ஆண் பெண் பொது பெயர்கள். இப்போ எடுத்துக்கிட்டா சூரியன் வச்சுக்கலையே, சூரிய ஆணுக்கும் வைக்கிறாங்க பெண்ணுக்கும் வைக்கிறாங்க அந்த காலத்தில். அது மாதிரி சத்யா, அபி, சக்தி இந்த பேர்கள் எல்லாம் ஆணுக்கு இருக்குது பெண்ணுக்கு இருக்குது. அப்போ இவங்களை எப்படி ஆணா பெண்ணால் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வினைமுற்றையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. பாருங்களேன், அதை தான் இவங்க வேறு பேர் கொடுத்துருக்காங்க. தமிழ் வேதனையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் தொடர்களில் வரும்போது வினைமுற்றை கொண்டே பால் பாகுபாடு அறியப்படுகிறது. இப்போ தங்கமணி, தங்கமணி. இந்த தங்கமணி வந்து ஆணுக்கும் வைப்பாங்க பெண்ணுக்கும் வைப்பாங்க. இப்போ வைக்கிறது இல்லை, அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. அந்த எடுத்துக்காட்டு ஆசிரியர் கொடுத்துருக்காரு. நம்ம சொன்ன மாதிரி இந்த பேர்லாம் இப்போ தான் வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சூரிய சக்தியெல்லாம் இப்போ வைக்கிறாங்க பொது பேராக.
தங்கமணி இந்த தங்கமணிங்கிற பேர் அந்த காலத்தில் ஆணுக்கு வச்சுருக்காங்க, பெண்ணுக்கு வச்சுருக்காங்க. அப்போ தங்கமணி பாடினான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடினான்ங்கிற விளையாட்டு தங்கமணி ஆம்பளை ஆணு அப்படிங்கிறத குறிக்குது. அது மாதிரி இங்கே பாடினாள் அப்படிங்கிற அந்த பெண்பால் விளையாட்டு தான் என்ன செய்யுதுங்க, தங்கமணி ஒரு பெண்ணு அப்படிங்கிறத குறிக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி பேர்கள் ஆணுக்கு இருந்திருக்கு, பெண்ணுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி பேர்கள் வினைமுற்றை கொண்டு மட்டும்தான் நாம் பால் பாகுபாட்டை அறிய முடியும். இப்போ பாருங்க, இன்னும் சில பேர் சொல்றாரு, பால் விகுதிகள் இன்றியும் வேதனை பெயர்கள் தத்தம் பால் வளர்த்துக்கின்றன. இப்போ இதுக்காக வினைமுற்று விதிகளை வச்சு கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த சிலவற்றுக்கு வெறும் பேரே போதும்பா, ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு விகுதிகள் தேவையில்லை, வினைமுற்று தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், ஆண் அப்படின்னு ஆண் சொன்னாலே அது ஆண் தானே, பெண் பெண்ணுன்னு சொன்னாலே அது பெண். அதுக்கு வேற ஏதாவது விகுதி வேணுமா, இல்லை வினைமுற்று வேணா, ஒன்றுமே வேணும். அப்பா அப்பான்னு சொன்னாலே அது ஆண் நல்லா தெரியும். அது மாதிரி அம்மா பெண்ணு, தம்பி ஆண், தங்கை பெண்ணு, தந்தை ஆண், தாய் பெண். இப்போ இதுக்கெல்லாம் வினைமுற்று வந்தால் தானே அது ஆண்பால் பெண்பால் தெரியும். இல்லை, வராமலேயே ஒரு தாய் பெண்ணு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த மாதிரி பால் விகுதிகள் இன்றியும் வேதனை பெயர்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. சரியா? அடுத்து அக்ரிணை பெயர் சொற்களில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விதிகள் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டே நினைக்கிறேன். அதாவது அக்ரிணை பெயர்களிலேயே என்ன செய்யுது, ஆண் பெண் இருக்கு சொன்னோம்ல. முதல்ல என்ன சொன்னேன், ஆண் குரங்குக்கு கடுவன், பெண் குரங்குக்கு மந்தி. அது மாதிரி ஆண் மாடுக்கு காளை அல்லது எருது, பெண் மாடுக்கு பசு, அப்படிலாம் இருக்குது. ஆனால் அதுக்காக அதை விகுதி வினைமுற்று போடும்போது பால் காட்டு வினைமுற்றா போகிறோம் இல்லை. எப்படி போடுறோம் பாருங்களேன், அக்ரிணையில் ஒருமைப்பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன்பால் பழையன்பால் என்பன அறியப்படுகின்றன. அப்படித்தானே ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அக்ரிணைக்கு ஒன்றன்பால் பழையன்பால் தான் இருக்குது, ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது. அப்போ காளை உழுதது அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். அதுக்காக காளை உழுதான் என்ற வினைமுற்று வராமல் உழுதது என்று வந்தது. அப்போ உழுதான்னு எழுதுவோம் இல்லை, உழுதது அப்படின்னு தான் எழுதணும். அதே மாதிரி பசுப்பால் தந்தது. அப்போ பசுப்பால் தந்தாள் அப்படின்னு எழுதலாம் இல்லை, தந்ததுன்னு ஒன்றன்பால் வினைமுற்று விதிதான் எழுதணும். அப்போ தந்தாள் என்ற வினைமுற்று வராமல் தந்தது என்று வந்தது. அப்போ அக்ரிணைக்கு அதெல்லாம் கிடையாது, ஒன்லி உயர்நிலைக்கு தான், உயர்நிலைக்கு தான். அடுத்து பாருங்க, முற்காலத்தில் காளை பசு என்று அழைக்கப்பட்ட அக்ரிணை பெயர்கள் தற்காலத்தில் காளை மாடு பசுமாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ காளைக்குனாலே ஆணு, பசுனாலே பெண்ணு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ அதுக்கு பொதுவான பேர் என்ன, மாடுங்கிறது பேர். அதில் தான் ஆண்னா காளை, பெண்ணுனா பசு. இப்போ உங்கள் வீட்டில் மாடு பேருன்னா அது என்ன மாடு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போ நம்ம தற்காலத்தில் நம்ம அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, காளையை காளை மாடு என்றும் பசுவை பசுமாடு என்றும் அழைக்கிறோம். புரியுதா? அப்போ அதோட பொது பேர்களை சேர்த்து அழைக்கிறோம். பொது பேர்லாம் மாடு. இப்போ அதனால ஆண் கிளி, பெண் கிளி, ஆண் நாய், பெண் நாய் அப்படின்னு அழைக்கிறோம். ஆண் குரங்கு, பெண் குரங்கு அப்படின்னு இப்போலாம் அப்படி தான் அழைக்கிறோம். கடுவன், மந்தி அப்படின்னு அழைக்கிறோம். யானைனாலும் ஆண் யானை, பெண் யானை தான் அழைக்கிறோம். களிறு, பிடி அப்படின்னு அழைக்கிறோம் இல்லை. அடுத்து எண் பாகுபாடு. இப்போ இதெல்லாம் பார்த்தா இப்போ என்ன சொன்னோம்னா 4 அடிப்படை பண்புகள் என்னென்ன சொன்னால், திணை, பால் பகாத்து, அடுத்து என்னென்ன ஒருமைப்பன்மை. சரியா? இக்கால தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விதி பெற்று வருகின்றன. பாருங்க, உயர்திணை பன்மை பெயர்கள். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, அப்படி 2 மனிதர்கள். நம்ம அந்த காலத்தில் எப்படி எழுதுவாங்க, 2 மனிதர் தான் எழுதுவாங்க. ஏன்னா இந்த 2ங்கிற அந்த எண்ணு பெயர் என்ன செய்யுது, அதுவே பன்மையை காமிச்சிருச்சு. அதனால் நம்ம இங்கே கல்விதி போடணும் தேவையில்லை. அந்த காலத்தில் போட மாட்டாங்க, 2 மனிதர் வந்தனர் தான் எழுதுவாங்க. நான் எப்படி சொன்னால முதல்ல. ஆனால் இந்த காலத்தில் நம்ம அப்படி இல்லை, 2ங்கிறதே பன்மையை குறிச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கல்விதி போட்டு 2 மனிதர்கள்னு எழுதுறோம். ஆக அக்காலத்தில் 2 மனிதர் என்று இருந்தது, இந்த காலத்தில் 2 மனிதர்கள் என்று ஆகிவிட்டது. சரியா? இப்போ அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விதி பெறுவது கட்டாயம் இல்லை. இப்போ உயர்நிலையில தான் இப்படி வருது 2 மனிதர்கள். ஆனால் அக்ரிணையில அப்படி வராது, கல்விதி வராது. அந்த காலம் மாதிரியே இப்பவும் வழங்குது. பாருங்க, 10 தேங்காய், நான் விநாயகருக்கு 10 தேங்காய் உடைத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் விநாயகருக்கு 10 தேங்காய்கள் உடைத்தேன்னு சொல்றது இல்லை. அப்போ அக்ரிணையில பெரும்பாலும் என்ன வராது, பெரும்பாலும் இல்லை, வரவே வராது. 10 தேங்காய்கள் எழுத தேவையில்லை, 10 தேங்காய் அப்படின்னு. ஏன்னா அங்கே இந்த 10ங்கிறதே அந்த எண்ணு பேரை எதை காண்பித்து விட்டது, அந்த பன்மையை காண்பித்து விட்டது. ஆனால் உயர்நிலையில் அப்படி எழுத மாட்டோம். உயர்நிலை 2ன்னு பன்மை விதியை காமிச்சாலும் கூட நம்ம மறுபடியும் கல்வி விதி சேர்த்து பன்மையாக எழுதுறோம். ஆனால் அக்ரிணையில் 10ங்கிற அந்த எண்ணு பேரே பன்மை இருக்குது. அதனால் இங்கே என்ன செய்யல, கல்வி விதி எழுதலை. அப்போ உயர்நிலைக்கு மட்டும்தான் கல்வி விதி போடுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அக்ரிணையில் ஒருமைப்பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுகிறது.
அக்கினை பண்பைக்கான தனி வினைமுற்றுகள் இல்லை. இப்போ அந்த அக்கிரியில் இப்போ ஒரு பழம் பழுத்ததுன்னு இருக்கு. இப்போ பழத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு அப்படிங்கிற ஒரு எண்ணு பெயர் இருக்கு. அப்போ ஒரு பழம் பழுத்தது அப்படின்னு போட்டாலே போதும். இந்த பழுத்தது இப்போ இது கரெக்ட். இப்போ அடுத்ததை பாருங்களேன், 10 பழம் பழுத்தது, அதுக்கும் பழுத்தது தான் போடுறோம், பழுத்ததான்னு போடலை, நான் போடலை. அப்போ இதுக்கு எப்படி தான் அந்த காலத்தில் சொல்கிறான், ஆனால் பழுத்தனான்னு போட்டிருக்கணும் இலக்கணப்படி, நம்ம போடலை. எப்படி போடுறோம்? 10 பழம். இந்த 10ங்கிறதுலே வந்துருச்சுல பழத்துக்கு முன்னாடி இந்த 10ங்கிற என்ன பேர் வந்ததுனால அதுவும் இல்லை, 10 பழம் பழுத்தது தான் போடுறோம். எப்படிய பழுத்தனால போடுறது கிடையாது. அப்போ அதுவும் அது இல்லை. அடுத்து ஒவ்வொரு எண்ணும் சொல். இந்த ஒரு சொல்ல நிறைய பேர் குழம்புவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு வீடுகளிலும் என்ன அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு வீட்டிலும் தான் சரினா ஒவ்வொருங்கிறது ஒரு ஒருமை பெயர் தான், பன்மை பெயர் கிடையாது. பாருங்களேன், ஒவ்வொரு என்பது ஒருமையை குறிக்கும். தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்கள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும். எடுத்துக்காட்டு, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. இது கரெக்ட். ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருது. இதுவும் சரியானதுதான். ஆனால் சில பேர் இதை என்ன செய்யறாங்க, குழம்பி இப்படி எழுதக்கூடாதோ, ஒவ்வொரு முதல்ல எல்லா வீட்டையும் சேர்த்து குறிக்கிறேன், அதனால வீடுகளிலும் பள்ளிகளிலும் சேர்த்து கல்ல சேர்த்து போட்டுறாங்க கல்வி. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது, ஒவ்வொரு பள்ளிகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு வீடுகளிலும் பள்ளிகளிலும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இது கல்வியை சேர்த்து எழுதிடுறாங்க. ஆனால் அப்படி எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதுறதே ரைட்டு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியும் அப்படி தான் எழுதணும். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் தான் எழுதமே ஒழிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாணவிகளும் அப்படி எழுதவே கூடாது. சரியா? அடுத்து இப்போ இடப்பாகுபாடு. இப்போ நான் 3 பார்த்துட்டோம். நான் எது ஒரு மொழியின் அடிப்படை பண்புகளில் எது பார்த்தாச்சு? திணை பார்த்தாச்சு, பால் பார்த்தாச்சு, எண் பார்த்தாச்சு. இப்போ இடம். இடம் எது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது. பெயர் சொற்களை இடப்பாகுபாடு. முருகன் அப்போ பாருங்க, முருகன் இருக்கு, அதில் தன்மை, முன்னிலை, படர்க்கை தெரியவில்லை. இது தன்மையா தெரியல, முன்னிலையா தெரியல, படர்க்கையா தெரியாது, வெறும் பெயர் சொல். அப்போ பெயர் சொல் எதை காட்டாது? இடத்தை காட்டாது. அதே சமயத்தில் அந்த பெயர் சொல்லுடைய பதிலீடு பெயர்கள் இருக்குல்ல, இப்போ முருகன் இருக்குன்னா, இப்போ முருகன் மதுரையில் பிறந்தான், அவன் சென்னையில் படிக்கிறான் அப்படின்றது புரியுதா? இதில் முருகன் மட்டும் சொன்னால் அது தன்மை, வெறும் முருகன் மட்டும் சொல்கிறோம் வச்சுக்க, அது தன்மையா முன்னிலையா படுறது எதுவுமே தெரியாது. அதே சமயத்தில் அவன் அப்படிங்கிற அந்த பதிலீடு பெயர் இருக்குல்ல, அவனுங்கிறது அந்த படக்கையை காமிக்குதா காமிக்கலையா? காமிக்குது. அதை பாருங்க, தன்மை முன்னிலை படக்கையை தெரியவில்லை இந்த பெயர் சொல்ல. அதே சமயத்தில் அவன், அவள், அவர், அது, அவை, இந்த 12 பேர்கள் எதை காண்பிக்கிறது? அந்த படற்கையை காண்பிக்கிறது. இப்போ பாருங்க, தன்மைனா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தன்மைனா என்ன? பேசுவோம், நம்ம தான் தன்மை, நான் தான் இப்போ தன்மை. முன்னிலைனா யாரு? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் தான் முன்னிலை இருக்கும்போது. படுக்கைனா யாரு? நம்ம 2 பேராலும் பேசப்படுகிற ஒருத்தர் தான் படுக்கையோட பேசப்படும் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ 12 பேர்களும் வினை முற்றுகளுமே இடப்பாகுபாடு காட்டும். அதுதான் இடப்பாகுபாடாக காட்டும். தன்மையா முன்னிலையா படற்கையான காட்டு. சரியா? அப்புறம் எடுத்துக்கப்பாங்க, வினைமுற்று. செய்தேன். இப்போ செய்தேன் அப்படின்னா அது என்ன? அது ஒரு வினைமுற்று அப்படித்தானே. அப்போ செய்தேங்கிறது இங்கே எதை காமிக்குது? தன்மை இடத்தை காமிக்குது. செய்தாய் என்ன இடத்தை காமிக்குது? முன்னிலை இடத்தை காமிக்குது. செய்தான் படற்கை இடத்தை காமிக்குது. அப்போ வினைமுற்றுகள் என்ன செய்கிறது? படற்கை இடத்தை காமிக்குது. தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டு, தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. அது நல்லா கவனிச்சுங்க. இந்த தன்மை முன்னிலையில் என்ன ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. புரியுதா? அது இடத்தை காமிக்குது. அதே சமயத்தில் எதை காமிக்கல? பாலை காமிக்கல. இப்போ பாருங்க, எடுத்துக்கிட்டு நான் பாட்டு பாடினேன். இப்போ இந்த பாடினேன் அப்படிங்கிறது இந்த பாடினேங்கிற வினை மட்டும் எதை காமிக்குது? தன்மையை காமிக்குது. ஆனால் பாலை காமிக்குதா? இடத்தை காமிக்குது. ஆனால் எதை? அப்போ தன்மை இது இந்த பாடினேங்கிற இந்த வினை மட்டும் என்னத்தை காமிக்குது? இடத்தை காமிக்குது, பாலை காமிக்கணும். அது ஆண்பாலா பெண்பாலா தெரியணும். நீ பாட்டு பாடினாய். இந்த பாடினாய் அப்படிங்கிறது எதை காமிக்குது? இடத்தை காமிக்குது. ஆனால் எதை காமிக்கல? பாலை காமிக்கல. ஆண்பாலா பெண்பாலா தெரியணும். அதே சமயத்தில் படற்கை காமிக்க, அவன் பாட்டு பாடினான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடினான் அப்படிங்கிறது ஆணை குறிக்கிறது. சரியா? அப்போ தன்மையும் முன்னிலையும் என்ன செய்யாது? பால் காட்டாது, படத்தை மட்டுமே பாலை காட்டும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னும் தன்மை முன்னிலை தொடர்களில் பேசி வரும் ஒருவர் என்று கூற முடியும், ஆனால் ஆனா பெண்ணா என்று கூற முடியாது. இப்போ பாருங்க, அடுத்து போவோம். தன்மை பன்மையின் வகைகள்.
இப்போ தன்மை பன்மை 2 வகை இருக்குது. நம்ம தன்மை பன்மை சொல்கிறோம். உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. அப்போ 2 எது அப்படின்னு பார்ப்போம். உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னா என்ன தெரியுமா? பேசுபவர் தன்னோடு முன்னால் உள்ளவரையும் சேர்த்து கொண்டு பேசுவது. அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து உன்னோட பேசுனா உன்னையும் சேர்த்து இன்னும் பலரையும் சேர்த்து நாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்? நாம் என்ற சொல் தன்மை முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது, முன்னாடி எல்லாமே குறிக்கிறது. அப்போ அது உளப்பாட்டு தன்மை பன்மை. சரியா? அதே சமயத்தில் உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னா பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுனா உன்னை விட்டுட்டு மற்றவரை சேர்த்து என்னால் பேசிக்கிறது. நாங்கள் சென்றோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படி சொல்கிறது. அப்போ உன்னையை சேர்க்கல, முன்னிலையில் உன்னையை சேர்க்கலை, அதுக்கு பேரே உளப்படுத்தா. உன்னையை சேர்க்காதனா அது உளப்படுத்தா. அப்போ பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது. நாங்கள் வெற்றி பெறுவோம். இப்போ புரியுதா? அப்போ உளப்பாட்டு தன்மை பன்மைக்கும் உளப்படுத்தா தன்மை பன்மைக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியும். அப்போ இப்போ பாருங்க, நாங்கள் வெற்றி பெறுவோம் இத்தொடர் முன்னிலையாரை தவிர்த்து தன்னையும் பிறரையும் குறித்தது, ஒன்றையை குறிக்கணும். புரியுதா? அப்போ இது உளப்படுத்தா தன்மை பன்மை. அன்பு மாணவர்களே, இதோடு இந்த 4 வகை பொருத்தங்கள் என்ற அந்த இலக்கணம் நிறைவு பெறுகிறது. இப்போ இதில் ஒரு ஒன்பது வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு மொழியில் அடிப்படை அறிவு என்பது அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அவற்றின் பொருளையும் வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பதை. மேலே குறிப்பிட்ட 4ஐயும் உள்ளடக்கியது ஒரு மொழியின் இலக்கணம் அப்படின்னா தமிழ் நடை கையேடு சொல்கிறது. சரியா? அப்போ இந்த இது வந்து கேட்பாங்க, இது எது எந்த நோட் சொல்லிடுறோம்னா தமிழ்நிலை கையேடுன்னு நீங்கள் எழுதணும். அதனால் இப்போ நான் வந்து இந்த இலக்கணத்தை நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்க போகிறேன். வீட்டு பாடம் எது அப்படின்னா இந்த கடைசியில் உங்களுக்கு இருக்குல்ல இலக்கண தேர்ச்சிகள் அப்படின்னு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. 41ஆம் பக்கத்தில் 6 வினாக்கள் இருக்கிறது, இலக்கண தேர்ச்சிகள் அப்படிங்கிறது. அதை நீங்கள் வந்து இன்றைக்கி 4 மணிக்குள்ளே எனக்கு எழுதி அனுப்பணும். சரியா? இத்தோடு என்னுடைய பாடத்தை நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம்.